எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க, அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனால தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? கும்பராசி நேயர்களே, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த தை மாதம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு படியே இருக்க போகுது. முதல் படி ஏறுறதுக்கு தான் சிரமம். அந்த முதல் படி ஏறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலும் உங்களுக்கு வெற்றி தான். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. தை மாதம் அதாவது அற்புதமான ஒரு மாதம். சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷம் பண்ணுறதுக்கு உண்டான மாதம், அற்புதமான மாதம் இந்த தை மாதம். தை மாதத்தில் மட்டும் பாருங்கள், எப்பயுமே பாருங்கள், அதாவது விசேஷங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா தை மாதம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் நிறைய முகூர்த்தம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வளகாப்பு, திரட்டி, தொழில் தொடங்குறதுக்கு, வாஸ்து நாள் எதிர்பார்த்து நல்லது செய்கிறதுக்கு, பொதுவாகவே இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வாழ்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் எதிர்பார்க்குற மாதம் தான் இந்த தை மாதம். அதுக்கு தான் சொல்கிறேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ இந்த தை மாதம் நிச்சயமாக சொல்கிறேன், கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான். அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நீதிமான் சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. 333 டிகிரியில், அதாவதுன்றது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி குருவுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு. அற்புதமான வாய்ப்பு இல்லை? குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு. அற்புதமான ஒரு யோகம். அப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதாவது சனி பகவான் போய் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தருணம். அப்போ இந்த மாதிரி உட்காந்துருந்தாலும் பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு பாத சனி அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ சனி பகவான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ வருட கிரகன்னு சொல்றது தான் இந்த சனி பகவான். அப்போ இந்த மாசத்துக்கு மட்டும் தனியதை கொடுக்க போறாரா? ஒண்ணுமே இல்லை. அப்ப சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாத சனியா இருந்தாலும்
பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு எல் தீபம் பொறுத்துங்க. தானம் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. பொறுமையாக இருங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நல்லதே நடக்கும். அதே மாதிரி குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு வந்து குரு பகவான் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா பூர்வீகம் நல்லா இருக்கணும். அதுதான் 5ஆம் இடம். அதுதான் பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பகவான் இப்போ பூர்வ புண்ணிய குருவா 5ஆம் இடத்துல இருக்கிறார்களா? ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் இடமா பார்க்குறாரு. குருவுடைய பார்வை மட்டும் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. 5, 7, 9 இது 3 தான் குரு பார்வை. அப்போ குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை 9ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இல்லைங்களா? அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடமா பார்க்குறாரு அப்படின்னா பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு. தந்தையோட இடத்த பார்க்குறாரு. தாய் தந்தைக்கு ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் மாறும். அப்பா அம்மாவுடைய தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மாற்றம் ஏற்படும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், தொழில் மாற்றம், தொழில் ஆரம்பிக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு லெவலில் நம்ம வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதுதான் குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் இடமா பார்க்குறாரு. பூர்வீக தொழில் நான் செய்கிறேங்க, அப்பா வேலை செய்கிறேன், நாங்களாம் ஒன்றாதான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படவே வேண்டாம். அந்த வேலை உங்களுக்கு நல்லா போகும். இந்த மாதம் 25 தான் உங்களுக்கு ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சிங்க. ஏன்னா 7 சனியில் 26வது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடமா டைரக்டாக உங்கள் ராசி பார்க்கறதுனால தொட்டதை தொலங்கு, வெச்சது விலங்கு, எதிர்பார்க்கறது நடக்கும், நம்பிக்கை போராடுது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அப்போ 2 நாள் மட்டும்தான் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ அடுத்தது 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு? செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 12ஆம் இடத்துக்கு வந்த செவ்வாய் நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்ற குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல சுக்கிரன் அதாவதுன்றது ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. அப்போ 2ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து உட்கார்றாரா? அப்போ செவ்வாய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா சுக்கிர மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அந்த சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுறதுனால 12ஆம் வீட்டில் உங்களுக்கு 4 கிரகங்கள் வந்து உட்கார்ந்தாலும் நல்லது தான் கொடுப்பாரு. பயப்படவே வேண்டாம். ஏன்னா மகரத்துக்கும் அதிபதி சனிதான், கும்பத்துக்கும் அதிபதி சனிதான். அப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் சூரியன் ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கிறாரா, சுக்கிரன் கூட இருக்கிறாரா, சுக்கிர மங்கள யோகம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது 2ஆம் தேதி செவ்வாய் வராரா, அப்போ சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. அடுத்தது 3ஆம் தேதி புதன் வராரா, அப்போ புதன் 3ஆம் தேதி வரும்போது என்ன பண்ணுது? அதாவது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அப்போ இந்த 3 யோகம் அந்த இடத்துல ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடமா இருந்தாலும் வேலை செய்யும். இதில் மாற்றம் இல்லை. அப்போ இந்த 12ஆம் வீட்டில் 3 யோகம் ஏற்படக்கூடிய தருணமும் குரு உங்கள் ராசி டைரக்டாக பார்க்குற காலமும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்க போகுது. இந்த மாதிரி காலகட்டத்தில் 5 விஷயம் சொல்கிறேன், துணிஞ்சு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு இருக்குதுன்றது மட்டும்தான் உங்களுக்கு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதே தவிர, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கிற தடைகள் இந்த மாதம் உங்களுக்கு விலகும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சுப காரியம் பண்ணுங்க. கடன் பட்டாவது சுப விரைய கடன், சுப விரையும் பண்ணுங்க. தலைக்கு வர்றது தலைப்போக்கோட போயிடும். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நமக்கு சனி பகவானோட தாக்கம் வந்து குறையும். இந்த தை மாதம் வளகாப்பு, திரட்டி, கல்யாணம், அதாவது கிரக பிரவேசம், இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, சுப செலவு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. கையில் காசு இல்லைனா கூட கடன் வாங்கியது பண்ணுங்க. இந்த 2026 நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க நிச்சயமாக சொல்கிறேன், சாதிக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் நான் முன்னே சொன்ன மாதிரி 12ஆம் வீட்டில் இருந்தாலும் வாகன யோகம்,
வாகனம் மாத்துறதுக்கோ வாங்குறதுக்கோ புதுப்பிக்கிறதுக்கோ வாய்ப்புண்டு. இந்த அழகுக்கு சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிற உங்களுக்கு இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு உங்க தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஹெல்த் மாற்றங்கள் ஏற்படும், அதாவது திடீர்னு அதிர்ஷ்டங்களுக்கு ஏற்படும். பொதுவாக தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அடுத்து 12ஆம் இடத்துக்கு வராருன்னு சொல்லியிருந்தேன். அப்போ புதன் ஆதித்யாவும் ஏற்படுது. அதனால குடும்பத்தில் இருக்கிற சங்கடம் எல்லாம் சரியாகும், நீங்க பயப்பட வேண்டாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரே ஒரு கரும்புள்ளி என்னன்னு பார்த்தா, அதாவது இது மட்டும்தான், இந்த உடைய பாதசனி மட்டும்தான், 7.5 சனியில பாதசனி. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக என்னன்னா இந்த மாதத்தில் 4 விஷயங்கள், ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுது. தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கல். நம்ம தெய்வத்தை மனசார கும்பிட்டு ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க, உங்களோட கஷ்டம் எல்லாமே சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான நாள். ஏன்னா வருஷத்திலேயே 3 அமாவாசை தான் இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இந்த தை அமாவாசை. இது 3மே பார்த்தீங்கன்னா கும்பிட்டோம்னா இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போனவங்க இறந்தவங்க வீட்டுக்கு பிள்ளையா வந்து பிறப்பாங்க. அவங்க பூர்வ புண்ணியத்தில் சாபம் பாவங்கள் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சரியாகும். அதனால நீங்க இந்த அமாவாசையை வழிபடுறது நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வாஸ்து நாள். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாஸ்து நாள் 12ஆம் தேதி. 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தை பூசம், முருகனை வழிபடுறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும், அதாவது 18ஆம் தேதி தை பூசத்துக்கு ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இந்த 26 உங்களுடைய ஓடுற ஓட்டம் அது நல்லதுக்காகவே இருக்கும், சாதிக்க போறீங்க. சரிங்களா? அதனால எண்ணம் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்குதா ஒரு தடவை அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.